هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தாலாவினால் எம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். வாரம் இந்த ஜும்மா உரைகள் நடத்தாட்டப்படும் பொழுது அல்லது அதை செவிமடுக்கும் பொழுது இந்த ஈமானிய உணர்வு மிக்க விடயங்களாக அமையப்பட வேண்டும் என்பதுடன் இந்த விடயங்களில் என்ன விடயங்கள் பேசப்படுகின்றதோ அந்த விடயத்தில் முதலாவதாக நான் அதில் கூறப்படக்கூடிய நல்ல விடயங்களை எடுத்து நடப்பதுடன் பாவமான காரியங்களை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் அந்த வசியத்தை உங்களுக்கும் நான் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் மாதக்கணக்கு வருடக்கணக்கு திட்டம் போட்டு தீட்டிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு இந்த உலக வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ காலையை அடைந்தால் நிச்சயமாக மாலையை அடைவாய் என்று உறுதி கொள்ளாதே. அன்றைய நாள் மாலையை அடைந்தால் அடுத்த நாள் காலையை நிச்சயமாக நான் அடைந்து எனது இலக்கை அடைந்து கொள்வேன் என்று எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழாது. இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு நிஅமத்தாக அருளாக தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்திலும் அருளிலும் மிக முக்கியமானது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தீனாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு அமானிதமாக தரப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வியாபாரம் இல்லாமல் போவதை விடவும் எனது குடும்ப வாழ்க்கை சிதைந்து போவதை விடவும் எனது நண்பர்கள் என்னை விட்டும் பிரிந்து செல்வதை விடவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதே நிலையில் இருக்கும் என்றால், அவை குழித்தோண்டி புதைக்கப்படும் என்றால், அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால், நான் வீடு கட்டுகின்றேன், வாகனம் எடுக்கின்றேன், எல்லா வேலைகளும் எனது சொந்த வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கின்றது, அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயம் மார்க்கம் என்பது அதே இடத்தில் அப்படியே இருக்கும் என்றால், ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் தாண்டி அதே இடத்தில் இருக்கும் என்றால், நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். அதில் யாரும் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வ இன்னஹு லஸிக்ருன் லக வலிகௌமிக் வலஸௌஃப துஸஅலூன். நிச்சயமாக இந்த மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது, தீன் என்பது, குர்ஆன் என்பது
இந்த ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அந்த பொக்கிஷமாகிய அந்த இஸ்லாம், அது உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட பெரிய ஒரு நிஅமத். பின்னால் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனது குடும்ப வாழ்க்கை சரி, எனது மனைவியுடைய வாழ்க்கை சரி, எனது பிள்ளைகளுடைய நிலைகள் சரி, எனது பொருளாதாரத்துடைய நிலை சரி, நான் எல்லாத்திலும் ஒரு தன்னிறைவு அடைந்து விட்டேன், இப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ற நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்பட்டு விட்டாலும் அவனுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் எப்பொழுதும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தீன், அந்த இஸ்லாம், அது எனது பகுதியில், எனது மஹல்லாவில், எனது குடும்பத்தில் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பான். முஸ்லிம்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அன்று தொட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அவர்களுடன் இருந்த சமூகங்கள், இறுதியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துடன் ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் சென்று வந்தால் எப்படியான ஒரு வெற்றியான, நிம்மதியாக, மகிழ்ச்சியான ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் சுமாராக ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் விட்டு சென்ற அந்த ஹிலாஃபத் அப்படியே கொஞ்சமாக குறைந்து, ஹிலாஃபத்துடைய ஆட்சி தான் குறைந்தது. ஆனால் முஸ்லிம் நாடுகள் அப்பொழுது கூடியிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் மதீனா முழுக்க தீனை பரத்தினார்கள். அதிலிருந்து ஆரம்பித்தது. சமீபத்தில் இந்த ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின்படி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால், 120 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஹிலாஃபத்துடைய, அதாவது முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் வீழ்ச்சியுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது? எத்தனை 130 நாடுகளுக்கு மேலாக 65 நாடுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டு இருந்தாலும், எத்தனையோ நாடுகளில் சிறுபான்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இஸ்லாம் பரவி இருந்தாலும், ஆனால் முஸ்லிம்களுடைய அதை வீழ்ச்சியாகத்தான் சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த தீனை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தும் பொழுது, ஒரு பெரிய ஒரு மரத்தை நடுவதாக இருந்தால், அதனுடைய பழத்தை சாப்பிடுவதாக இருந்தால், அதனுடைய கனியை சாப்பிடுவதாக இருந்தால், அதனுடைய இலையை பிரயோஜனம் அடைவதாக இருந்தால், அந்த மரத்தை பூமியில் பக்குவமாக அந்த விதரை அல்லது நாட்டக்கூடிய அந்த மரத்தை பக்குவமாக நாட்டி அது வளர விடப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா அந்த தீனுல் இஸ்லாத்தை கலிமத் ஷஜரா, இந்த தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய இஸ்லாத்துடைய வார்த்தையை ரப்புல் ஆலமீன் ஒரு மரத்துக்கு ஒப்பாக்கி அந்த மரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியேன். ஒரு சில மரங்கள் ஒரு நாள் முளைக்கும், அடுத்த நாள் அது இல்லாமல் போய்விடும். சில மரங்கள் வளருவதற்கு 10 வருடங்கள் 15 வருடங்கள் எடுக்கும். ஆனால் அதனுடைய ஆயுட்காலம் அதற்கு பிறகு பல 100 வருடங்கள் இருக்கும். அதே போல் இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம் தனியா மக்கமா நகரில் அல்லாஹ்வை பற்றி எத்தி வைத்தார்கள். எற்றி வைத்து அதனுடைய முடிவின் பொழுது, அதை இல்லாமல் ஆக்கும் பொழுது, அந்த தீனுல் இஸ்லாம் அப்படியே சிதறி பின்னமாகி முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது, இன்றைக்கு முஸ்லிம்கள் எத்தனையோ ஆயிரம் கோடியானவர்கள் வாழ்ந்து கொண்டு 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள். அதனுடைய அந்த மரத்தின் அடிவாரம், அஸ்திவாரம் எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம் தனியாக இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். 10 வருடங்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, எந்த சூழலில் எப்படி நபியவர்கள் ஆரம்பித்து சொல்லி ஒரு கட்டுமானத்தை அப்படி கட்டி அந்த நேரத்தில் இருந்து அப்படியே 13 வருடங்கள் மதீனாவில் வளர்த்தார்கள். நபி அவர்கள் பிரியும் பொழுது இந்த தீனுல் இஸ்லாத்தை கிட்டத்தட்ட ஒரே சபையில் ஒரே நேரத்தில் கடைசி அரஃபாவுடைய அந்த உரையின் பொழுது 1,14,000 பேர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரே இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச பார்க்க அந்த சபை எப்படி கூடியது என்பது பாருங்க. 10 வருடங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட மக்கள்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள்.
அதற்கு பிறகு மதீனாவுக்குள் நுழைந்து தீனை சொன்னார்கள். 8 வருடத்தின் பிறகு இரவோடு இரவாக நபி அவர்கள் மக்காவில் இருந்து அவர்கள் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் சென்றார்கள், உயிருக்கு பயந்தல்ல. ஆனால் அடுத்த 8 வருடத்துக்கு பின்னால் வரும் பொழுது அதே பூமியை ஏன் வெற்றி கொண்டார்கள்? அந்த வெற்றிகளுக்கு உண்டான காரணிகள் என்ன? அந்த நேரத்தில் நபி அவர்கள் என்னதை மக்களுக்கு சமுதாயத்துக்கு உணர்த்தினார்கள்? நாம் இன்றைக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசும் பொழுது பார்க்கும் பொழுது முக்கியமான சில செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர்கள் நினைக்கின்றார்கள் இந்த தீனுல் இஸ்லாம் நபி அவர்கள் நல்ல இஸ்லாத்தின் அதாவது வெற்றிகளுக்கு காரணிகள் நபி அவர்கள் மேற்கொண்டப்பட்ட யுத்தங்களும் அதனுடைய கடினமான குணங்களும் என்பதாக. அல் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் 6660க்கும் 660க்கும் அதிகமான வசனங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு இந்த தீனை கொண்டு போவதற்கு 10 வசனங்களுக்கும் குறைவாகத்தான் அல்லாஹ் தஆலா கையை வெட்டணும், காலை வெட்டணும், கொலை செய்யணும் என்ற சட்டத்திட்டங்களை, ஹுதூதுகளை, கிசாசுகளை, குற்றத்துக்கு பரிகாரமாக செய்யக்கூடிய பேசக்கூடிய வசனங்கள் 10க்கும் குறைவாகத்தான் இருக்கின்றது. 10 வசனத்துக்கும் குறைவாக. அடுத்தவைகள் 6600 வசனங்கள் கிட்டத்தட்ட எதை பற்றி சொல்லுகின்றது? இந்த பூமியில் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த மார்க்கம் வெறுமனே தண்டனைகள், சட்டங்களை பேசி அவர்களுடைய கைகளை வெட்டி கழுத்துகளை வெட்டி நாடு கடத்தி இப்படி பரவப்பட்ட ஒன்று அல்ல. இந்த தீனுல் இஸ்லாம் மனித குலத்தில் வீழ்ச்சி வெற்றி என்பது உள்ளங்களால் இவர்கள் இணைக்கப்பட வேண்டும், வெறுமனே சட்டத்திட்டங்களால் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இந்த தீன் வளர்க்கப்படுவதற்கு இந்த வீழ்ச்சி, அதனுடைய முன்னேற்றம், அது எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய நிறைய செய்திகளில் சுருக்கமாக நான் வசிக்கக்கூடிய ஒரு மஹல்லா என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மஹல்லாவின், இந்த மஸ்ஜிதின் இதனுடைய வீழ்ச்சியும் இதனுடைய முன்னேற்றமும் நான் எப்படி இருக்கின்றேன், இதனுடைய இவைகள் தான் அந்த தீன் அந்த பகுதியில் வளருவதற்கு முன்னேற்றமாக அமையும். இல்லை என்றால் அவைகள் பின்னேற்றமாக அமைந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அங்கே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, அதை பற்றி ரப்புல் ஆலமீன் அழகாக ஞாபகப்படுத்துகின்றான். இந்த தீனை வளர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம். வெறுமனே 10-15 வருடங்கள் பள்ளிகள் இல்லாமல் இருந்தோம், பெரிய ஒரு மர்க்கஸை அடைத்தோம், அது பில்டினுடைய பொறுமதி 10-50 கோடி ஆகிவிட்டது. உள்ளங்கள் எல்லாம் சிதைந்திருந்து பில்டிங்கள் கட்டப்பட்டு எந்த பயனும் கிடையாது. உள்ளத்தால் ஒன்றுபடாத சமூகம் எதனையும் செய்ய முடியாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஞாபகப்படுத்தும் பொழுது உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது குன்தும் அதான், நீங்கள் எல்லாரும் ஒரு எதிர்வினையானவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தீர்கள். இந்த பூமியில் இந்த தீன் இதனுடைய ஆரம்பம், இது வளர்ச்சி அடைந்து நீங்கள் இப்பொழுது மக்காவை வெற்றி கொள்ளப் போகின்றீர்கள். இந்த தீனை எவர்கள் எதிர்த்தார்களோ விரட்டினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை பின்தொடரப் போகின்றார்கள். நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைக்க வேண்டும், உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான். எப்படி நீங்கள் எல்லாம் தீனுக்கு முன்னால் இருந்தீர்கள், எத்தனை தரீக்காவாக இருந்தீர்கள், எத்தனை அமைப்பாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்து இந்த தீனின் மூலமாக ஒன்றாக நீங்கள் இணைந்து விட்டீர்கள். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா, சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். என்ன சகோதரர்? அவ்வளவு மக்கத்து மக்களும் அவ்வளவு மதீனத்து மக்களும் எதன் மூலமாக சகோதரர்களானார்கள்? நான் உங்களுக்கும் எனக்கும் உறவு, எந்த திருமண ஒப்பந்தமும் உறவுகள் கிடையாது. நான் ஒரு முஸ்லிம் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள், நீங்கள் முஸ்லிம் என்று நான் பழகுகின்றேன். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா, சகோதரர்களாக ஆனீர்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்கள் ஆகினீர்கள் என்றால் அந்த நிஅமத்து ஆக பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. இன்றைக்கு சமூகத்தில் தீனுல் இஸ்லாத்தின் பள்ளிகளும் மஸ்ஜிதுகளும் உலமாக்களும் ஆலிம்களும் கோடீஸ்வரர்களும் கூடிவிட்டார்கள்.
ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உள்ளத்தால் இணைக்கப்பட்டவர்கள் அது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அந்த குறைவுதான் எங்களுடைய எல்லா பின்னேற்றத்துக்கும் பின்னடைவுக்கும் காரணியாக இருக்கின்றது. முன்னேற்றத்தின் காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய ஒற்றுமை. பின்னேற்றத்தின் காரணம் என்னவென்று பார்த்தால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானே, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபலா தனாஸஉ, உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகள் கருத்து முரண்பாடுகளை உருவாக்கினால் உங்களுடைய தைரியத்தை இழந்து விடுவீர்கள், உங்களுடைய ஆளுமைகள் அப்படியே குன்றிவிடும் என்ற இரண்டு காரணிகளை அல்லாஹ் ஏன் சொல்லுகின்றான்? நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனையோ கருத்து மோதல்கள் இருந்தாலும் சில இடங்களில் எங்களுடைய நோக்கத்தை சாதிப்பதற்கு எங்களுடைய தேவைக்காக வேண்டி நம்ம இணங்கித்தான் ஆக வேண்டும். கணவன் மனைவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த கணவனுடைய பேச்சு வித்தியாசம், மனைவியுடைய பேச்சு வித்தியாசம், குரல் வித்தியாசம் இருக்கின்றது, உடம்பு அமைப்பு வித்தியாசமாக இருக்கின்றது, நடைமுறை வித்தியாசம், விருப்பு வெறுப்பு வித்தியாசம், குணாதிசயங்கள் கணவன் மனைவி என்று பார்த்தாலே. அதனால் தான் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஆணுடைய இடுப்பு பகுதிக்கும் பெண்ணுடைய இடுப்பு பகுதியையும் ஆய்வு செய்தால் சொல்வார்கள் 20க்கும் அதிகமாக வித்தியாசங்கள் காணப்படுமாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உறுப்பில். ஆனால் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய நியதி, வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் நானும் அவளும் ஒன்றாகத்தான் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பயணம் இடையில் நின்றுவிடும் என்றால் எனது பிள்ளைகள் நடுரோட்டில் இருப்பார்கள், அவர்கள் தந்தையை இழந்து தாயை இழந்து அனாதையாகி விடுவார்கள். அப்ப சில கருத்து மோதல்கள், சில பிரச்சனைகள், வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஏன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான். வலா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக். சிலர்கள் எல்லா விடயத்திலும் கருத்து மோதலுடனே இருப்பார்கள், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகின்றான்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஆயிரம் பேச்சில், உடையில், நடையில், தூக்கத்தில், விழிப்பில் எல்லா வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் செய்துதான் வாழும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு ஜமாத்தை எடுத்தால் தலைவருக்கும் இருக்கக்கூடிய இமாமுக்கும் ஏனைய உழைப்பாளிகளுக்கும் வருவருக்கு போவருக்கிடையில் ஆயிரங்கள் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எங்களுடைய இலக்கு ஏன் ஒன்றுபட வேண்டும்? ஒரே பெற்ற தகப்பன் 5 பிள்ளைகளை பெற்றிருப்பார். அந்த 5 பிள்ளைகளுடைய உணர்வு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் தந்தைக்கு முன்னால் சண்டை பிடிக்க மாட்டார்கள், வெட்டி கொள்ள மாட்டார்கள், ஏசிக்கொள்ள. ஏன்? தந்தைக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய இலக்கு என்பதாக. என்னுடைய உங்களுடைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பல காரணிகள் இருக்கலாம். ஆனால் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை கருதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரப்புல் ஆலமீன் படைத்து அவனுடைய கட்டளை சுஜூது செய்யும்படி மட்டும்தான். ஆனால் அவன் ஏன் அந்த ஒரு கட்டளை எடுக்க மறந்தான்? அவன் காரணிகளை தோடி பார்த்தான். ஆதத்தை எப்படி படைத்தான்? அவனை எனக்கு பிறகு படைத்தான். நான் சிறந்தவனா அவன் சிறந்தவனா? இந்த செயலை செய்வதற்கு அவன் தகுதியானவனா? அவனுக்கு போய் நான் சுஜூது செய்வதா? அல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னான். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதை செய்வதுதான் எல்லாருடைய கடமை. பாய சொன்னால் பாய வேண்டும், இருக்க சொன்னால் இருக்க வேண்டும், எழும்ப சொன்னால் எழும்ப வேண்டும். சிந்தனைக்கு இடம் கிடையாது. ஆனால் அவன் சிந்தித்து அன கைரும் மின்ஹு, நான் இவரை விடவும் சிறந்தது, இவருக்கு கீழாக நமக்கு போக முடியாது, இவருக்கு எனக்கு சுஜூது செய்ய முடியாது என்று சொன்னான். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? வேற்றுமைகள் இருந்தாலும், உணர்வால், பேச்சால், நடவடிக்கையால், சிந்தனையால் இருந்தாலும் வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் எனது எல்லா பிரச்சனையிலும் ஒரு தூரத்தில் வச்சிடணும். மனிதன் என்ற உணர்வினால் வெளிப்படும், வராமல் இருக்காது. எவ்வளவு தான் வந்தாலும்
அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுடைய இலக்கு என்ன? பள்ளியை 10 தட்டுக்கு கெட்டுவது மாத்திரமா அல்லது ஒரு மதரசாவை நடத்துவது மாத்திரமா? எங்களுடைய இலக்கை சரியாக புரிந்தால் அந்த இலக்குக்கு தடையாக நான் சிறந்தவன் இல்ல, ரப்புதான் சிறந்தவன், நான் சிறந்தவன் படித்தவன் அல்ல, என்னை விடவும் படிப்பில் குறைந்தவன் அந்த பொறுப்பில் இருக்கின்றானா அவனுக்கல்ல மதிப்பு, அவன் தீனை நிலைநாட்டி கொண்டு செல்கின்றான். அதற்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். இதை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் முதலாவது நானும் நீங்களும் உணர வேண்டும். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் ரப்புக்காக வேண்டி சஹாபாக்கள் விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை மக்காவில் வைத்து சொல்லல. 13 வருடங்கள் அடிபட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், இரத்தங்கள் சிந்தினார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தாமல் எப்பொழுது மதீனத்து சமூகத்துடன் இணைந்து இன்னும் ஒரு சமூகம், மக்காவாசிகளுடைய இயற்கை குணங்கள் வேற, மதீனாவாசிகளுடைய இயற்கை குணங்கள் வேற, உணவு வேற, பழக்கம் வேற, வியாபாரம் எல்லாமே டோட்டல் டிஃபரண்ட். அங்கே வந்து அவர்களுடைய சேர்ந்து கலந்து இவர்களுடைய பிரச்சனைகள் வேற வித்தியாசமாக பிரச்சனைகள் வருது. அதற்கு எல்லாரும் இணங்கி எங்களோட நோக்கம் சண்டை பிடிப்பதல்ல, வமா உரீது இல்லல் இஸ்லாஹ், நாங்கள் விரும்புவதெல்லாம் இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு, சமாதானத்தை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று செயல்பட்டு ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அதற்கு பரிசாக என்ன கொடுத்தான்? மதீனாவில் வைத்து சொல்லுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள், அல்லாஹ்வும் உங்களை விரும்பிவிட்டான், பொருந்திக் கொண்டு விட்டான் என்று சொல்லுகின்றான். என் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே, எங்களுடைய வெற்றியை அல்லாஹ் நான் நீங்க உள்ளத்தால் ஒன்றுபடுவதில் தான் வைக்கின்றான். பில்டிங் அல்ல, கலெக்ஷன் அல்ல, சரியாக கரண்ட் பில் கட்டுறதிலோ, சரியாக தண்ணி பில் கட்டுறதிலோ, சரியாக 2 வேலைக்காரனை வைத்து நிர்வகிப்பதில் அல்ல. எப்படி கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் 1000 கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அது பிள்ளையை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, கௌரவத்தை பார்த்து 3ஆம் நபருக்கு அந்த பிரச்சனை விசாரணை என்று செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களோட மனைவி உங்களை நினைத்து எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பா. இப்படி ஒரு கோவக்கார மாப்பிள்ளையே, இப்படி பிரச்சனைக்காரனா இருக்கிறானே என்று. ஆனால் வெளியே சொல்ல மாட்டா, அதை பாதுகாத்து வைத்து. அதே போன்று இவர் மனைவியை பார்த்து நல்ல குடும்பம், பிரச்சனை இல்லைன்னு முடிச்ச நாள்ல இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கின்றது என்று அந்த வேற்றுமைகளில் நம்ம சரியான ஒரு புரிதல், ஒற்றுமையை நாம் ஏற்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை நாளுக்கு நாள் முத்திவிடும், சந்தி சிரிக்கும். இந்த நிலைக்கு எந்த ஒரு மஸ்ஜிதும், எந்த ஒரு மஹல்லாவும், எந்த ஒரு நிர்வாகமும் நாம் செல்லாமல் இருக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு இலக்காக இருக்கிறேன். நேற்று இரவு மகரிபு தொழுந்த மனுஷன் நிசா தொழுகைக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய தினத்தில் எனது நெருங்கிய ஒரு நண்பர் குர்பானை அறுப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பக்கெட்டை எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மாடுக்கு காசை எல்லாம் ஃபில் பண்ணி முடிஞ்சு, அதுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு 10 அடி தூரம் தான். அறுக்குது ரப்புல் ஆலமீன் நாடல்ல. அதை ஏழைகளுக்கு கொடுத்து இன்னும் அதிகமான நன்மைகள் கிடைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த இடத்திலேயே மூத்தி மனைவி எதிர்பார்க்கிறா, பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள், நல்ல செய்தி வரும், இறைச்சி வரும், நல்ல மாடு, நிறைய பங்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். கையடக்க தொலைபேசியில் அழைப்பு வருகின்றது, உங்களுடைய கணவன் இந்த இடத்துல இருந்துட்டாரு, மகனை அனுப்புங்க அவசரமாக. எப்படி இருக்கு அன்புக்குரிய? இதுக்கிடையில நம்ம ஒரு பள்ளியை வச்சு, 2 முஅத்தின, ஒரு ஆலிமை வச்சு, ஒரு டொய்லெட் கழுவுறரை வச்சு, சின்ன ஒரு சப்ஜெக்ட், சைத்தான் அன்று போராடினானே, அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்ல பொழுது அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன், என்னை மண்ணால் படைத்தாய், எனது ஆற்றல் ஆளுமைகளை அவன் ரப்புக்கு முன்னால் சொன்னான். இன்றைக்கு நாங்கள் மனிதர்களுக்கு முன்னால் அவைகளை சொல்லுகின்றோம். நான் யாரு, என இடம் என்ன, நான் எப்படிப்பட்ட, நான் எப்படி படிச்சிருக்கிறேன், நான் எப்படி அல்லாஹ்வுக்காக நீ அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், எப்படி எல்லாம் செய்கிறேன் என்று
அதனால் எங்களுடைய முன்னேற்றம் அப்படியே பின்னடைவாகின்றது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுடைய முஸ்லிம்களுடைய எல்லா வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அந்த ஆட்சி அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட 33 நாடுகள் கடைசியாக இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் இருந்தது. இஸ்லாம் இருந்தது, குர்ஆன் பிரதிகள் இருந்தது, மஸ்ஜிதுகள் இருந்தது, உலமாக்கள் இருந்தார்கள், வியாபாரிகள் இருந்தார்கள், கோடீஸ்வரன்கள் இருந்தார்கள், புத்திஜீவிகள் இருந்தார்கள். நான் இருக்க வேண்டிய ஃபஅல்லஃப பைன குலூபி, அந்த உள்ள பிணைப்பு, குரோதங்கள், விரோதங்கள், வஞ்சகங்கள் கூடி அப்படியே சிதைந்து சின்ன பின்னமாகி அந்த சமூகம் அழியும் வரைக்கு யாருக்கும் தெரியும். பள்ளி பார்க்க இருக்கி, மதரசா பார்க்க இருக்கி, ஊர் போர்ட் புரோட் எல்லாம் முஸ்லீம் பேரா இருக்கி, ஆனால் உள்ளங்கள் குஃபார்களுடைய உள்ளங்களாக இருந்து போர்ட் மஸ்ஜித் மாவத்தை என்று இருந்து என்ன பயன்? உள்ளவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய ஈமானி உறவுகள், எங்களோட முன்னேற்றமும் பின்னேற்றமும் உள்ளத்தால் நாம் இணைவது, உள்ளத்தால் தீனை நேசிப்பது, உள்ளத்தால் நம்ம சிந்தித்து வாழ்வதன் மூலமாகத்தான் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அந்த நிலையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வான. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தீனை நேற்று இரவு ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல, ஒரு மாதத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல. எல்லாரும் பிறப்பால் முஸ்லீம்கள், பாடசாலையால் முஸ்லீம்கள், வளர்ப்பால் முஸ்லீம்கள், எல்லாருமே நம்ம எல்லாரும் முஸ்லீமாகத்தான் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த வீழ்ச்சிகளுடைய காரணிகளில் மிக முக்கியமான ஒரு செய்தியை மாத்திரம்தான் விளங்கப்படுத்தலாம். அதில் ஒன்றுதான், ஒருவர் அடுத்தவருடைய உணர்வை புரியாமல் இருப்பதுதான் வீழ்ச்சியின் காரணமாக இருக்கின்றது. அப்படியே ஒழுந்து கொண்டு பில்லின் அப்படியே உடைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டம் ஆயிரும். அதில் மிக முக்கியமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தனியாக மக்கா மாநகரில் ஆரம்பித்து இரவோடு இரவாக தீனை பாதுகாப்பதற்கு வேறு வழியாக சென்று மதீனாவுக்குள்ளால் நுழைந்தார்கள். 8 வருடத்துக்கு பிறகு அதே மக்காவை பகல் நேரத்தில் எல்லாரும் பார்த்திருக்க உள்ளே நுழைந்தார்கள். எல்லா கொள்கைகளும் உடைக்கப்பட்டு தீன் மாத்திரம் நிலைக்கப்படும் நிலைக்கும், அதற்கு பிறகு அரஃபாவுடைய மைதானத்தில் 1,00,000க்கும் அதிகமான தோழர்கள் ஒரே இடத்தில் இருந்தார்கள். இவை அனைத்துக்கும் காரணி, முதல் உள்ளத்தால் ஒரு சமூகத்தை ஒன்றுபடுத்தினார்கள். நிறம் வேற, கலர் வேற, உணவு வேற, எல்லாம் இருக்கட்டும், உள்ளத்தால் நீ ஒன்றுபட்டு செயல்படி. இரண்டாவது, எல்லாருடைய உணர்வையும் நபி அவர்கள் மதித்து நடப்பார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணிகள் என்ன தெரியுமா? நம்ம தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, நல்ல இருந்த வேலைக்காரன் 10-15 வருஷம் திடீர்னு விலகி போயிட்டான்றாங்க. நல்ல இருந்த பார்ட்னர் அவரோட இப்போ பிஸ்னஸ் பண்ணுற இல்லைன்னு முடிவெடுத்துட்டாரு. கூட இருந்த நானா தம்பி இவர் சரி வராது என்று பிரிஞ்சிருவாங்க. காரணம் என்ன? நாங்கள் அடுத்தவர்களுடைய உணர்வை உணராமல் இருப்பதுதான். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஒரு கணவன் மனைவியின் உணர்வுகளை, அவளுடைய நிலைகளை உணர வேண்டும். மனைவி தனது கணவனை பற்றி, தகப்பன் பிள்ளையை பற்றி, பிள்ளை தகப்பனை பற்றி, சகோதரன் சகோதரனை பற்றி, நிர்வாகத்தில் உள்ளவர்கள் சக நிர்வாகிகள் என்ன உணர்வுகள், என்ன ஆசை, எப்படியான மனோநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அந்த நிர்வாக தலைமைத்துவம் நடக்கவில்லை என்றால் பிரச்சனை ஒரு நாளும் முடியாது. எல்லா விதமானவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று
கணவன் மனைவி ஆண் பெண் என்றாலே ஒரு உடுப்பு, அதாவது ஒரு உறுப்பு பகுதியிலே 20க்கும் அதிகமான வித்தியாசம். உடம்புல எத்தனை வித்தியாசம் இருக்கு? 2 பேர் ஆனா சேர்ந்து தான் ஆகணும். நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய இந்த தீனை நிலைநாட்டப்படுவதற்கு சேர்ந்து ஆகணும். நபியுடைய வழிமுறையை எடுத்து பாருங்க. மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் எல்லாருடைய உணர்வையும் மதித்து எல்லாரும் நடக்க வேண்டும். இதுதான் நான் உட்பட ஒரு மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றோம் என்றால் அந்த மஸ்ஜிதில் செருப்பு வைக்கக்கூடிய ஒரு கவுண்டரில் செருப்பு பார்க்கறதுக்குன்னு ஒருவர் வச்சிருக்கிறான்னு வைங்க, அவருடைய உணர்வை முதலாவது பள்ளிக்குள்ளால வர முதல்ல நம்ம அதை உணர்வு, நம்ம என்ன ஒரு உணர்வுல ஆக ஒரு இக்கட்டான ஒரு தொழிலாக செய்கின்றார்கள். சரி, பெரிய பெரிய பள்ளிகள் எல்லாம் ஒரு செருப்பு பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருப்பாரு. நம்ம காலில் போட்டு என்னென்னத்தையோ மிரிச்சு பள்ளிக்குள்ள வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறேன்னு அந்த மனுஷன் எடுத்து வைக்கிறானா இல்லையா? அவனுக்கு இன்னாருடைய செருப்பு என்று சில பள்ளிகள் 100-200 செருப்பை கழட்டி போட்டுவான். வார நேரம் சொல்வார், இது உங்களோட செருப்பு இல்லை, அதாரின்னு சொல்றேன்டா. அந்த மனிதனுடைய உணர்வு மாதிரி நம்ம எல்லா உணர்வுகளையும் மதிக்க வேணும். இல்லை அது இல்லை, எனக்கு தெரியாது, என்ன செருப்பை போட என்று போட்டு போறது அல்ல. நபி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த உணர்வை முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தை கட்டி அனுப்பினார்கள் என்றால், நபி அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது மதீனத்து சஹாபாக்கள் அதிகமாக உதவி செய்தார்கள் தானே. எல்லா மதீனால ஊட கொடுத்தா, மனைவியை கொடுத்தா, பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கையில கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வேலைக்கு ஒருத்தர் தேவை, பணிவிடை செய்யறது, இவரை வச்சுக்கொள்ளுங்கன்னு கணவனை இழந்த விதவை பெண், மூத்த கணவன் இழக்கப்பட்டு இழந்த ஒரு விதவை பெண் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி, எனக்கு சம்பாதிச்சு தரணும், ஊட கட்டி தரணும், எப்படியாவது ஒரு முன்னேறணும் என்று யோசிக்கல, பிள்ளை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. நீங்க வச்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட வேலை செய்யறதுக்கு இவர் உதவு. அவ உணர்ந்தா அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட அதுக்கு இதற்கெல்லாம் எப்படி அழைப்பு கொடுப்பது? நபி அவர்கள் மதீனாவுக்கு இருந்து மக்காவுக்கு போனதன் பிறகு அந்த போற நேரத்தில் கொடி ஒவ்வொருத்தட்ட கொடுக்கப்படும், இந்த கோத்திரம் இந்த கோத்திரம் என்று. மதீனத்து கொடியை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைவராக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்கிற ஒரு பொறுப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா, அது மக்காவுடைய வெற்றியின் பொழுது பொறுப்பு கிடைச்சா கொஞ்சம் வரும், உடம்புல ஒரு இது வரும். கொடி ஒன்று எனக்கு கிடைச்சிரு. அதுவும் மக்காவுக்குள்ளால போற உலகத்திலே பெருமதியான இடம், அங்கு தொழுவதும் ஏனைய இடங்கள் தொழுவதும் வித்தியாசமானது, கூலியில் வித்தியாசமானது. நபி அவர்களை விரட்டு அடிச்சு அந்த பூமிக்குள்ளால நாங்க போறோம். யாரு நபியை வெட்டியது, யார் அடிச்சது, யாரு நாடு துரத்தியது எல்லாத்தையும் பார்க்க போறோம் என்று கொடிய ஒரு கம்பீரமாக பிடிச்சு கொண்டு ஒரு வார்த்தையை பாவிக்கிறாரு. அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா மக்கத்து காபிர்களே? உங்களோட இரத்தம் நீங்க எப்படி அடிச்சிங்க, எப்படி சொத்துக்களை பறிச்சு எங்களை ஊருக்கு ஆட்களை முஸ்லீம்களை தள்ளினீங்களோ, இன்றைக்கு அதுக்கு திருப்பி பதில் கொடுக்க போறோம். யாரு இப்ப இருக்கிறா, யாரால வந்து எங்களை தடுக்க முடியும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஒரு பதவி மனுஷனுக்கு கிடைச்சா பொதுவா உணர்வு வாருது. என்ன வரும்? நான் தான் இப்ப லீடர், நான் சொல்ற மாதிரி கேட்கணும், பின்னால எல்லாரும் வாங்க என்று அந்த உணர்வு அப்படியே கொடியை எப்படி பிடிக்கிறார். இந்த வார்த்தை மக்கத்து காஃபிர்களுக்கு ஒரு உணர்வை, அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரத்து வந்து சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க, இது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பாருங்களே என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அந்த கொடியை எடுத்து இப்ப இவர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா எல்லாருக்கும் முன்னுக்கு ஒரு பதவியை கொடுத்தாச்சு, இங்க வாங்க பறிச்சு எடுத்து இன்னொருத்தருக்கு, அபூபக்கர் ஈமான்ல உயர்ந்தவர், நீங்க கொஞ்சம் பிடிங்க, இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு கொடுத்தாங்களா? என்ன செஞ்சாங்க? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நான் நீங்க எல்லாரும் எல்லாருடைய உணர்வையும் புரிய வேண்டும். ஒரு பாவியாக இருந்தாலும் அந்த பாவியின் உணர்வை புரிய வேண்டும். ஒரு நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய உணர்வையும் புரிய வேண்டும். இவர் இப்படி தக்கப்பூர் பெருமை அடிச்சிட்டாரு, கொடியை இப்படி பறிக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்லை, சொன்னா செய்வார்.
மகனை கூப்பிட்றார். அவரோட மகனை கூப்பிட்டு சஹதத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்களோட கொடியை மிச்ச நேரம் தூக்கி கொண்டிருக்கிறீங்க. உணர்வுகள் எப்படி அந்த இடத்துல எப்படி ஒரு விடயத்தை நபி அவர்கள் சாதிக்கின்றார்கள். நம்ம நிறைய பேர் வெட்டினோம் கவிழ்த்தினோம் ஒன்று பேசின ரெண்டா உடையணும் மாத்துக்கு கருத்தே இல்லை. அது குர்ஆன் சுன்னாவுடைய சட்ட திட்டங்களில் யாரும் கையை வெட்டுவது பதிலாக காலை வெற்றி என்று சொல்ல முடியாது. களத்தை வெற்றி என்றால் களத்தை வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். ஜினா என்றால் அதற்குரிய தண்டனைகள் முழு குர்ஆனிலும் 10 வசனங்கள் தான். அல்லாஹ் இந்த சட்ட திட்டங்களை ஏன் பேசுகின்றான்? 6600 வருடங்கள் யா இபாதி, என்னுடைய அடியார்களே என் பால் வாருங்கள், வல்லாஹு யதுஉ தாரிஸ் ஸலாம், சாந்தியான அமைதியான நிம்மதியான ஒரு இடத்துக்கு வாங்கப்பா, அவைகளுக்கு பின்னால் போகாம இஸ்லாத்துக்குள்ளால் நுழைந்து ஏன் அழைக்கின்றான்? இது தண்டனைகள் கொடுத்து குற்ற பரிகாரம் கொடுத்து அதுக்கு இதுக்கெல்லாம் செஞ்சு இவனை வெளியே போடுவது அல்ல. கொடிய முள்ள வந்தாங்க, கொடியை கொஞ்சம் கூட மகன்கிட்ட தூக்கி கொடுங்களேன்னாங்க. இப்போ வாம்பாட பதவி அவர் பிரின்சிபலாக இருக்கிறார், அந்த பதவி பிள்ளைக்கு கிடைக்கிறேன்டா விரும்புவோமா இல்லையா? யாரும் விரும்புவான். சரி என்ன மகனுக்கு தானே கிடைக்கிது. அவரும் மிச்சம் யோசிக்கலை. நான் என்ன சரி சொல்லிட்டேனா, மாற்றி நடந்துட்டா என்ன ஆவிச்சு, இப்போ தானே தந்தீங்க, நான் என்ன பேசினேன் அதெல்லாம் சரிதான, கொல்லப்படுத்தான வேணும், இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சவனெல்லாம் மன்னிப்புன்னு விட்டா எப்படி இஸ்லாம் வளரும்னு யோசிக்கலை. கொடியா அப்படியே தூக்கி மகனை கூப்பிடுறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கொடியை அவங்களோட மகன்கிட்ட கொடுத்துருங்களேன்னு. ஒன்றும் யோசிக்கல, நபி சொன்னாங்களே தூக்கி கொடுத்தாங்க. அதாவது சில இடங்களில் சில பிரச்சனைகளை முடிவெடுக்கும் பொழுது அவரும் பாதிக்கப்படக்கூடாது இவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. இப்படியான சில நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் 1000 முறை செய்தார். அதே மக்கா வெற்றியின் பொழுது அபூ சுஃபியான் இவ்வளோ பேர்கள் வந்துட்டாங்க, இந்த நிலையெல்லாம் பார்த்து மிச்சம் பிரச்சனைப்படுறாங்க, கவலை மாதிரி இருக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வார மாதிரி இருக்கி வரலாம், ஆனால் ஃபஇன்னஹு யுஹிப்புல் ஃபக்ர, அவருக்கு ஒரு பதவி வேணும், பதவி இருந்தால் அவர் நல்லா இருப்பார் இஸ்லாத்தில். அவங்களுக்கு தெரியும் இன்னார் இப்படித்தான், இந்த ஃபோன் இந்த குவாலிட்டியில் தான் இருக்கின்னு பாவிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஊரில் அவரோட இருந்தவருக்கு தெரியும், இவர் இப்படியால் கொஞ்சம் தூக்கி ஒரு பதவியை கொடுத்து அவரை நல்லதாக்கி இஸ்லாத்துக்கு வாரதால் எந்த பாதிப்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, சப்ஜெக்ட் சரி, அவருடைய உணர்வை மதிச்சாங்க, பாதிக்கப்பட்டவரை மதிச்சாங்க, கூப்பிட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் என்ன பதவியெல்லாம் விரும்புகிறீங்க, நான் தந்தது தான் எடுக்கணும், உங்களுக்கு சல்லியெல்லாம் தரையில, உங்களுக்கு கணக்கெல்லாம் தரையில, உங்களுக்கு அந்த பதவி தரையில இந்த பதவி தரையில, போயிட்டு டொய்லெட்டை கழுவுங்க மக்கால நாங்கள் வாரோம், ஒன்றும் சொல்லலை. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபைன்னஹு ஆமினுன், யாரு முதலாவது அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போறீங்களோ அவனை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். உணர்வுகளை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சக நிர்வாகியின் உணர்வை மதியுங்கள். முன் சென்றவர்கள் பின் சென்றவர்களுடைய உணர்வை மதியுங்கள். பின் சென்று வந்து வருவர்கள் முன்னோர்களுடைய உணர்வுகளை மதித்து நடக்கப்பட வேண்டும். நபி அதை கொடுத்த புறவு அவருக்கு அதை விட ஒரு சந்தோஷம் அடையினார். இவ்வளோ அடித்து இவ்வளோ பிரச்சனைப்படுத்தி எவ்வளோ யுத்தங்கள் எல்லாம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என் வீட்டை கௌபத்துல்லாவுக்குள்ளால் நுழைந்தால் பாதுகாப்பு என்பதை மாதிரி ஏழை வீட்டாக்கிட்டாங்களே. உணர்வுகள் நம்ம ஆளா குழப்பமா, ரைட், இவரோடு இப்படித்தான் நடக்கணும் அவரோடு இப்படித்தான் நடக்கணும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குண்டான நடவடிக்கையை தவிர பிதத்தை ஆதரித்து ஷிர்க ஆதரித்து குஃப்ர ஆதரித்து எங்களோட கொள்கையை விட்டு கொடுப்பது அல்ல. ஷிர்கோ பிதத்தோ அல்லாமல் நபி அவர்கள் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்பதை நீள ஆய்வு செய்தால் பல ஆயிரம் விடயங்கள் நபியுடைய சுன்னாவிலிருந்து எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நான் நீங்கள் எல்லாரும் என்னவென்றால் ஒரு அமானிதத்தை சுமந்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் 10-15 வருஷமாக காணாமல் போயிட்டான், கல்யாணம் முடிச்சராக போன மனுஷன் இல்லை, கடலில் போனால் வரவே இல்லை.
மகனை பெற்றோம், அந்த மகனும் அப்படியே காணாமல் போயிட்டான், என்ன ஆச்சு தெரியா. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு செய்தி கிடைக்குது, உங்களோட மாப்பிள்ளை ஜெர்மனி போனவர் வாராராமே, அமெரிக்கா போனவர் வாராராமேண்டா. அந்த மனைவிக்கு எப்படி சந்தோஷமாக இருக்காடே, வாராரா புள்ள சுனாமியில் போனோம், இப்போ வாரானா, இங்கே ஒரு நாட்டில் இருந்து மௌத்து நாங்கள் அடக்கிட்டோம், எல்லா நடவடிக்கையும் முடிஞ்சு அவர் சந்தோஷப்படுவாங்களா? இல்லை. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நான் நீங்கள் நன்றாக இந்த செய்தியை மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா பள்ளிகளுடைய நிலையும் கடைசிக்கு வருபவர்கள் நினைக்கிறா என்ன தெரியுமா, நல்ல சப்ஜெக்ட் மௌலவி 2ஆம் ஜும்மால தான் சொல்லுவார், 1ஆம் ஜும்மால அப்படியெல்லாம் பேச மாட்டார், சும்மா அதையே சொல்லி சொல்லி வருவார், கடைசி புறவைக்கு தான் முடிக்கிற கிட்டத்தில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், பின்னுக்காகி போகணும் நினைப்பாங்க. அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, நான் நீங்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அடியான் தனது வீட்டில் உருவெடுத்து கொண்டு துப்புரவாக தூய்மையாக பள்ளிக்கு வரும் பொழுது அல்லாஹ் நேரங்காலத்துடன் இமாம் ஏறிய பிறகு இறங்குவதற்கல்ல, பேர்கள் பதிவு செய்யப்படக்கூடியவர்கள் ஏடுகளை மூடிவிட்டு ஜும்மாவுக்கு இன்னார் வந்தார் என்று பதிவு செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் தாண்டி வருவர்கள் அல்ல, நேரத்துடன் காலத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு யார் வருகின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி ஒரு பிள்ளையை காணாம போன பெற்றோர் அந்த பிள்ளை கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவார்களோ, கணவனை இனி வரமாட்டாரு மாப்பிள்ளை என்று நினைத்து திடீரென்று வாரார்னு ஒரு செய்தி கிடைச்சா எப்படி அந்த குடும்பம் சந்தோஷப்படுமோ, இதை விடவும் அல்லாஹு தாலா என் மீது உங்களின் மீது கொண்ட இரக்கம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். நம்ம நேரத்தோடு வரணும். ஏன் தான் இந்த பள்ளிகள் எல்லாம் சுணங்கி வரக்கூடிய ஒரு சூழலோ தெரியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு அக்வாமுன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கும், நேரத்தோட பள்ளிக்கு வர ஒரு கூட்டம் அல்ல. யதஅഖரூன், அவங்க சுணங்கியே தான் வருவார்கள். எல்லா பள்ளிகளிலும் நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்கு, யாருக்கும் தவறுக்கு தப்புக்கும் அல்ல, பள்ளியை அந்த நிலையை வைத்து சொல்லுகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா யுஆஹிருஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சுணக்கி விடுவான். அல்லாஹ் என்னத்தை சுணக்குவான்? உசுறு போன நேரத்துக்கு தான் போகும், சாப்பாடு எழுதப்பட்டது கிடைச்சே ஆகும். என்னத்தை அல்லாஹ் சுணக்குவான்? நம்ம பள்ளிக்கு வாரது போகிறது அப்படியே சுணங்கியே இருந்தால், நபியவர்கள் மதீனத்து மிம்பரில் வைத்து சொன்ன ஹதீஸ் சொன்னார்கள், பார்த்தார்கள் சமூகம் அப்படியே வருகின்ற நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக வந்து சொன்ன பொழுது சொன்னார்கள், ஹத்தா யுஆஹிருஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு சுணக்கி. அல்லாஹ் என்ன சுணக்குவான்? என்ற திருமணம் சுணங்கிரும். திருமணத்துக்கு பிறகு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா அளவும் சுணங்கிவிடும். நிம்மதியாக சந்தோஷமாக உறக்கம் வாழ்க்கையில் இருக்காது, சுணக்கிடுவான் அல்லாஹ். இந்த உலகத்தின் எல்லா நலவுகளும் எங்களுக்கு சுணக்கப்பட்டுவிடும். கபரில் வைத்ததன் பிறகு உடனடியாக கேள்வி கேட்கப்பட்டு நன்மைகள் கொடுக்கப்பட்டு தராசில் நன்மைகள் வைக்கப்பட்டு வலது கையில் பட்டோர்கள் கொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் சொன்னாங்க. என்ன நம்ம பள்ளிக்கு சுணங்கி வர. என் அன்புக்குரிய ஈமானி உறவுகளை, நான் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நேரம் காலத்துடன் வர வேண்டும். எங்களுடைய இலக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு, நல்லது செய்கிறதுக்கு நம்ம நிறைய பாடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா. குழு கோலி ஹாதா வஸ்தஃபலி வலக்கும் வஸ்தஃபில்